Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Aasaya. Today I am going to talk about fear and anxiety. Okay? Fear and anxiety. இந்த ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகவே முடியாது. What is fear? What is anxiety? அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷ் இப்போ பேசணும்னு நினைக்கிறோம். நிறைய பேரால பேச முடியல. ஓகே, அதுக்கு ரீசன் இந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள். சில ரீசன் இருக்கு, பட் இம்பார்ட்டன்டான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. ஓகே, நாட் ஓன்லி டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ நிறைய விஷயங்கள், ஓகே, வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்ய முடியாம போகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபியர் ஆன்சைட்டி இந்த ரெண்டுமே காரணமா இருக்கு. தமிழ்ல பயம் பதட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பயம் அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலா நமக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ அது அந்த டைம்ல வரும், அந்த டைம்ல போயிடும். பட் ஆன்சைட்டி அப்படி கிடையாது, நம்ம கூடயே தங்கி நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் இருட்டுல டப்புன்னு கிராஸ் பண்ணிடுறாங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பயம் வரும், அது வேற. ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ஐயோ யாரோ அப்படி கிராஸ் ஆயிடுவாங்களோ, நமக்கு தெரியாதவங்க வந்துருவாங்களோ, அல்லது நாய் ஒரு தடவை நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கோம், அதே நாய் திரும்ப கடிச்சிருமோ, நாய் வருமோ, நாயே இருக்காது, பட் நம்ம அதை பதட்டத்திலேயே நம்ம இருக்கிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, சோ பயம் நாளடைவுல எதுக்கு எடுத்தாலும் பயம் 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 இருந்தா அது பதட்டமா மாறிடும். இப்போ நீங்க எல்லாருமே நமக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பயம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ தெரியல அப்படின்னு இருக்கலாம். அது பதட்டத்தோட இருந்தா என்ன ஆகும்னா எங்க போனாலும் அது இருக்கும் உங்க கூடயே. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி அண்ட் ஆல்சோ ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி அப்படிங்கிற சொல்ல போறேன். அது எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத குறித்து சில விஷயங்கள் உங்களோட பேச போறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண நீங்க போறீங்க. ஓகே, எப்போ உங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஐயோ போச்சு, இன்டர்வியூ என்ன கேள்விதான் கேட்க போறவங்களோ, அவ்வளோ டென்ஷன், கை நடுக்கம், கால் நடுக்கம், ஸ்வெட் ஆகும், எல்லாம் ஆகுது. இப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா போட பாத்துக்கலாம், இன்டர்வியூ தானே, நம்ம பார்க்காத இன்டர்வியூவா, கிளியர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஐடியல் ஸ்டேட். ஐடியல் ஸ்டேட் நம்ம மெயின்டைன். ஐடியல் ஸ்டேட்னா என்ன? ரொம்ப நமக்கு அந்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது, அதுக்காக அதாவது அதை பத்தி ஒரு டென்ஷனும் இல்லாம இருக்கக்கூடாது. நடுநிலைமையில நம்ம இருக்க கத்துக்கணும். ஓகே, நாட் ஓன்லி இன் இன்டர்வியூஸ். ஓகே, எக்ஸாம் எழுதும் போது அப்படிதான். ரொம்ப டென்ஷனா இருந்தாலும் நமக்கு எதுவுமே ஓடாது. ரொம்ப நம்ம ரிலாக்ஸ்டா விடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் நமக்கு கிடைக்காது. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு தேவை. ஓகே, we have to maintain that ideal state, right? ஓகே, சோ நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இருக்கும், அது எனக்கும் இருக்கும், எந்த விஷயமானாலும் இருக்கலாம். ஓகே, சோ வெற்றி அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம முயற்சி பண்றவங்க எல்லாம் முயற்சி பண்ணலாம், பட் வெற்றிங்கிறது ஒருத்தர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 12th அல்லது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறீங்க. எத்தனையோ பேர் எக்ஸாம் எழுதுறோம், பட் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிறது அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது இல்லையா? சோ அது வெற்றி, அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா முயற்சி செஞ்சிருப்பாங்க. சோ ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. சோ மிச்சவங்களாம் நம்ம ட்ரை பண்ணாம கிடையாது. சோ நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓகே, நம்ம நல்லா படிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், செகண்ட் மார்க் எடுக்கணும், இதுல சென்டம் எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும், எல்லாம் பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க, முயற்சி பண்ணிருக்காங்க. பட் வெற்றி அந்த 3 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இப்படி முயற்சி பண்ணவங்க அதுல ஒரு லிஸ்ட். இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாஸ் ஆனா போதும், பாஸ் ஆனா போதும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்ன இருப்பாங்கன்னா நான் எங்க அப்பாவோட பிசினஸ் பார்க்க போறேன், எனக்கு படிப்பெல்லாம் அந்த அளவுக்கு அவசியமே கிடையாது, அப்படி ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியது, முயற்சியே பண்ணாம இருக்க வேண்டியது. ஓகே, சோ அந்த முயற்சியே பண்ணாம இருக்கிறவங்க பத்தி நான் சொல்ல போறேன். அவங்களோட மனநிலைமை இப்ப வேணா அப்படி இருக்கலாம். ஓகேவா? சோ ஃபியூச்சர்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் இப்படி யோசிச்சு பார்த்திருப்பீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப்ல ஒரு ஓரமா உட்காந்து நினைச்சிட்டு இருப்போம், நான் 12th நல்லா படிச்சிருந்திருக்கணும், நான் முயற்சி பண்ணியிருந்திருக்கணும், நல்ல மார்க் எடுத்திருந்திருக்கணும், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருக்கணும், ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கணும். பார்த்தா நம்ம 12th சரியா படிக்காம ஃபெயில் ஆகி அதோட ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகே, பட் நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருப்போம், அன்னைக்கே நான் முயற்சி பண்ணிருக்கணும், பண்ணவே இல்லையே. வெற்றி என்பது யாருக்காவது கிடைக்கட்டும். ஓகே, அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும். ஓகேவா? நம்ம அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்யணும். பட் அந்த வெற்றி கிடைக்காட்டாலும் அட்லீஸ்ட் நான் முயற்சி பண்ண எனக்கு அது கிடைக்கல, அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருப்போம் நம்ம.
ஓகே, ஐ ட்ரை பட் ஐ டென்ட் கெட் இட். நான் ட்ரை பண்ணேன், அது எனக்கு கிடைக்கல. இது ஒரு ஓகே, இதாவது சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஐ டென்ட் ட்ரை, நான் ட்ரையே பண்ணல, ஓகே, அது எனக்கு கிடைக்கல. அன்னைக்கே முயற்சி செஞ்சிருக்கணும், பண்ணல. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம இப்படி ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ பாருங்க, ஸோ 12th எக்ஸாம் சரியா எழுதல, எனக்கு சரியான காலேஜ் கிடைக்கல. காலேஜ்ல எனக்கு சரியான முயற்சி பண்ணி படிக்கல, இப்போ எனக்கு சரியான வேலை கிடைக்கல. ஓகே, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு முயற்சியே பண்ணல, இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாழ்க்கையில ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் நமக்கு கொண்டு வருது. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, இன்னைக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். நீங்க ஒரு ஸ்லாங்ல நீங்க ஒரு விதமா பேசலாம், நான் ஒரு விதமா பேசலாம். நான் இங்கிலீஷ்ல பேசினா நீங்க அதை புரிஞ்சுக்கணும், நீங்க பேசினா நான் அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் லாங்குவேஜ். அதை விட்டுட்டு மத்தவங்க கிண்டல் அடிப்பாங்களோ, நான் தப்பா பேசினா மத்தவங்க கிண்டல் அடிப்பாங்களோ அப்படின்னு நினைக்க கூடாது. யூ ஹாவ் டு மேக் மிஸ்டேக்ஸ். யூ ஹாவ் டு கன்சிடர் தோஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். அந்த ஃபெயிலியரை உங்க ஃப்ரெண்டா நினைங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபெயிலியரை நம்ம வந்து சந்திக்கணும், அப்பதான் நம்ம வந்து வின் பண்ணவே முடியும். வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸை வந்து மேற்கொள்ளாதவங்களே கிடையாது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபெயிலியர், ஒரு தோல்வியை சந்திச்ச உடனே நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே பின்வாங்கிரும். இனிமே நான் இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன். எப்பயாவது ஒரு தடவை யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு தடவை இங்கிலீஷ்ல பேசுறாங்க, உங்களால ஆன்சர் பண்ண முடியல, ஐயோ போச்சு நான் இனிமே இங்கிலீஷ்ல பேச மாட்டேன், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, சோ இப்படி நான் நினைச்சேன் அப்படின்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு வந்து படிச்சேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம என்னவாக நம்ம நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம ஆவோம். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது நம்மளை வந்து சேரும் அப்படிங்கறத நான் படிச்சேன். ரொம்ப அழகா இருந்தது இந்த கோட். ஸோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே வந்து லைஃப்ல வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அதுல வந்து ஃபெயிலியர்ஸ் வரலாம், எல்லாமே வரலாம். பட் அது அப்படியே நம்மகிட்ட தங்கிருச்சுன்னா அது பயமாவும் பதட்டமாவும் மாறிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி செஞ்சு பாத்துருங்க. உங்களால முடியும்னா அது என்னால முடியும், என்னால முடியும்னா அது உங்களால முடியும், ரைட்? ஸோ எல்லாருமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ அதனால வந்து அந்த முயற்சியை நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். ஸோ இங்கிலீஷ் நீங்க அழகா பேச நினைக்கிறீங்களா, அதுக்கான முயற்சியை செஞ்சு பாருங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா? கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நீங்க அதை அடையலாம். ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த போர்ட்ல எழுதி எழுதி எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. இன்னைக்கு வந்து ஸோ அது என்னால ஆக முடிஞ்சது. ஓகே, ஸோ ஏன்னா அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணேன், அது ஒரு பிடிச்ச விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்னோட லைஃப்ல எவ்வளவோ வந்து கஷ்டங்கள், எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் நான் சந்திக்காம நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்று பேச முடியாது. கரெக்ட் தானே? ஸோ இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கும், கவலைகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் அவைகள் பயமாகவோ பதட்டமாகவோ மாறிவிடக் கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு, ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி என்பது இந்த பயத்தையும் பதட்டத்தையும் உங்களிலிருந்து நிச்சயமாக எடுத்து போடும். ஓகே, இது வந்து 100% உண்மை. கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்ல வர்றது எல்லாமே வந்து இங்கிலீஷ் உங்களால வந்து பேச முடியும், அதுக்கு முயற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே முயற்சி செஞ்சிருங்க. பின்னாடி இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப இங்கிலீஷ் பேச நினைக்கிறீங்களா, அதை இப்பவே முயற்சி செஞ்சு பேசிடுங்க. இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் அப்பவே இங்கிலீஷ் பேசியிருந்தா நல்ல வேலைக்கு போயிருப்பேனே அப்படின்னு யோசிச்சு நமக்கு எந்த பயனுமே கிடையாது. ஓகே, முயற்சி திருவினை ஆக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.